Hi students, welcome to Mahimax. 10ஆம் வகுப்புல பயிற்சி 2.8ல 9வது சம் பார்த்துட்டு இருக்கோம். 0.123 மேலே பார் போட்டுருக்காங்க. என்ற எண்ணின் விகிதமுறு வடிவம் காண்க. சரிங்களா? தீர்வு இது எப்படி இருக்குன்னு அர்த்தம்? 0.123 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா 0.123 123 123 அப்படின்னு போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 0.123 plus 0.000123. இப்போ இது 3 0 ஆயிட்டு இந்த 123 வருது plus 0.00000123 plus etc. இது போய்கிட்டே இருக்கும் இந்த டேர்ம். சரிங்களா? இப்படி எழுதலாமா இதை? இப்போ பாருங்கள், இது அப்படியே எப்படி எழுதலாம் பாருங்கள். 1/1 2 3 3 டிஜிட் தள்ளி தானே புள்ளி இருக்குது, 3 டிஜிட் முன்னாடி புள்ளி இருக்குது. ஸோ 1000 போட்டுக்கலாமா? ப்ளஸ் 123 பை 1 1 2 3 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குன்னா 1000 போட்டுக்கிறோம். அதே 123 டிவைடட் பை 1 2 3 4 5 6 6 டிஜிட்க்கு முன்னாடி புள்ளி இருக்குது. ஸோ 1 போட்டு 6 0 போட்டுக்கலாம். ப்ளஸ் அடுத்தது 123 டிவைடட் பை 1 2 3 4 5 6 7 8 9 9 டிஜிட்க்கு முன்னாடி புள்ளி இருக்கு இல்லையா? ஸோ 1 போட்டு 9 0 போட்டுக்கிறோம். ப்ளஸ் எக்ஸெட்ரா இது போய்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்களேன், இதுலேருந்து இது எப்படி எழுதலாம் பாருங்கள். 123 பை 10 கியூப் 1000 எப்படி எழுதலாம்? 10 கியூப்னு எழுதலாமா? ப்ளஸ் 123 டிவைடட் பை 10 இன்ட்டு எத்தனை 0 இருக்கோ அது அடுக்கில் எழுதணும். 10 அடுக்கு 6 ப்ளஸ் 123 பை எத்தனை 0 இருக்குது? 10 அடுக்கு 9ன்னு எழுதுகிறோம். ப்ளஸ் எக்ஸெட்ரா. சரிங்களா? இதிலிருந்து காமனாக 123 பை 10 கியூபை வெளில எடுத்துக்கலாமா? வெளில எடுத்தால் என்ன வரும்? 1 ப்ளஸ் 1 பை 10 கியூப் ப்ளஸ் 1 பை 10 அடுக்கு 6 ப்ளஸ் 1 பை 10 அடுக்கு 9 அப்படின்னு வரும். போய்கிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த இது வேல்யூ போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது எப்படி எழுதலாம்? 123 பை 10 அடுக்கு 3 1000 எழுதிக்கலாமா? இதை 1 ப்ளஸ் 1 பை 10 கியூப் ப்ளஸ் 1 பை 10 பவர் 6 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டு இருக்கும். இதில் பாருங்கள், இந்த செட் இருக்கட்டும், இந்த செட் மட்டும் பாருங்கள். இதில் என்ன இருக்குது? ஏவோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ என்ன இருக்குது? 1 பை 10 அடுக்கு 3 டிவைடட் பை 1 T2 பை T1 இல்லையா? ஸோ T2 பை T1னா சேம் அதே வேல்யூ தான் வரும். 10 அடுக்கு 1 பை 10 அடுக்கு 3 தான் நமக்கு ஆரோட வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? இப்படி இருக்குதுண்ணா. இப்போ இது முடிவிலா தொடர் தானே. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன இருக்கும் பாருங்களேன். Sn is equal to A by 1 minus R. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த 123 பை 1000 அங்கே இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறோம். இன்ட்டு ஏவோட வேல்யூ 1 டிவைடட் பை 1 மைனஸ் 1 பை 10 கியூப் 1 பை 10 கியூப். இது எப்படி எழுதலாம்? 123 பை 1000 இன்ட்டு 1 பை 1 மைனஸ் 1 பை 10 கியூப் எழுதலாம். எப்படி எழுதலாம்னா 1000 எழுதிக்கலாமா? 1 பை 10 கியூப் எப்படி எழுதிக்கலாம்? 1000 எழுதிக்கிறோம். ஸோ 123 பை 1000 இன்ட்டு 1 பை இது பேருக்குன்னா 1000 மைனஸ் 1 டிவைடட் பை 1000. பின்னத்துக்கு கீழே பின்னம் தானே இருக்குது பாருங்கள். 123 பை 1000 இன்ட்டு இந்த 1000 வந்து பின்னத்துக்கு மேலே வந்துடுமா? கீழே இருக்கிறதுனால ஸோ இந்த 1000 மேலே வந்துடும். இன்ட்டு 1 பை 1000ல் 1 போச்சுன்னா 999. இந்த 1000க்கு 1000 கேன்சல் ஆகிடும் நமக்கு. இப்போ மீதி என்ன கிடைக்கும் பாருங்கள். 123 பை 999ன்னு கிடைக்கும். இதை 3ஆல் அடிக்கலாமா? 3ஆல் அடித்தா என்ன வரும்? 4 3 12 1 3 3 3 3 9 3 3 9 3 3 9. இப்போ என்னென்னு கிடைக்கும்? 41 பை 333 அப்படின்னு கிடைக்கும். ஸோ therefore 0.123
1 2 3 the whole bar in விகிதமுறு வடிவம் equal to 41/333 அப்படின்னு எழுதிட வேண்டியதான். சரிங்களா? நெக்ஸ்ட் 10th சம் பார்க்கலாம். 10th சம் பார்க்கலாம். Sn is equal to x plus y plus x square plus xy plus y square plus x cube plus x square y plus x y square plus y cube plus etc. n உறுப்புகள் வரை எனில் x minus y into Sn is equal to x square x power n minus 1 divided by x minus 1 by minus y square into y square minus 1 divided by y minus 1 என நிறுவுக அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சமக்கு போலாம். தீர்வு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோ அதை எழுதிக்கலாம். Sn is equal to x plus y plus x square plus xy plus y square plus x cube plus x square y plus xy square plus y cube plus etc. n உறுப்புகள் வரை இருக்கா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா போத் சைட் நம்ம ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறோம், எக்ஸ் மைனஸ் ஒய்யை மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு Sn ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு சேம் இது அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் plus xy square plus y cube plus etc. n உறுப்புகள் வரை இல்லையா? ஸோ அந்த n போட்டிருக்கோம். n உறுப்புகள் வரைன்னு கூட நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ இது அப்படியே இருக்கட்டும், ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிறது நமக்கு இடம் பத்தாது, அதனால் இப்படி எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யை இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் இந்த ப்ளஸ் இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் அப்படியே உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த செட்டு முடிஞ்சிருச்சு. இந்த ப்ளஸ்ஸு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த செட்டு முடிஞ்சிருச்சு. மூணாவது செட்டு பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் க்யூப் அடுத்த செட்டு முடிஞ்சிச்சு ப்ளஸ் எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை. இப்போ இதை மல்டிபிள் பண்ணுறது தான் பெரிய விஷயம், கரெக்டாக பண்ணணும். சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்கா, ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா இந்த செட்டை ப்ளஸ். இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யை இது கூட மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரும் பண்ணால் நமக்கு என்ன குறையும், எக்ஸ் க்யூப் கிடைக்குமா, எக்ஸையும் எக்ஸ் ஒய்யும் பண்ணால் எக்ஸ் க்யூபு, எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒய்யும் பண்ணால் ப்ளஸ் இது எக்ஸு இது எக்ஸ் ஒய், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு கிடைக்குமா. அடுத்து இந்த எக்ஸையும் ஒய் ஸ்கொயரையும் பண்ணால் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், இது ஃபுல்லாக ப்ளஸில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வேல்யூ மைனஸில் வருது, மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு கிடைக்குமா. அடுத்து மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய், ஸோ மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர், நெக்ஸ்ட் ஒய் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் க்யூப்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கம்ப்ளீட். தேர்ட் ஸ்டெப் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய், இங்கே எக்ஸ் க்யூப்லாம் இருக்கு இல்லையா, எக்ஸையும் எக்ஸ் க்யூப் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் பவர் 4ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யும் பண்ணால் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னால் எக்ஸ் க்யூபா, இந்த எக்ஸை மல்டிபிள் பண்ணால் இன்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்குதா. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இங்கே ஒய் க்யூப் இருக்குது, ஸோ ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் க்யூப் எக்ஸு ஒய் க்யூப்னு கிடைக்குது. இந்த செட்டு எக்ஸோட இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிச்சு. அடுத்தது ஒய்யோட மல்டிபிள் பண்ணுறோம், ஒய் இன்ட்டு எக்ஸ் க்யூப், இங்கே மைனஸ் இருக்குது ஒய்யில், ஸோ மைனஸ் எக்ஸ் க்யூப் ஒய்ன்னு கிடைக்குமா, எக்ஸ் க்யூப் இன்ட்டு ஒய். அடுத்தது மைனஸ்
எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள் மைனஸ் இங்கே எக்ஸு ஒய் ஸ்கொயர் இருக்கா, இங்கே ஒய் இருக்குது. ஸோ மைனஸ் எக்ஸு ஒய் க்யூப்னு கிடைக்குமா, மல்டிபிள் பண்ணால் இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும், இங்கே ஒரு ஒய் இங்கே ஒய் ஸ்கொயர், ஸோ ஒய் க்யூப்னு வந்துடும். அடுத்து ஒரு மைனஸ் இங்கே ஒய் க்யூபு இங்கே ஒய், ஸோ என்ன வரும் ஒய் பவர் 4ன்னு கிடைக்கும். இந்த செட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்களேன் இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது. கேன்சல் பண்ணிக்கலாமா, இங்கே எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள் இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் க்யூப் ஒய்ன்னு இருக்கா, இங்கே மைனஸ் எக்ஸ் க்யூப் ஒய் இருக்குது, இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஒய் க்யூப், இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. மீதி ரிமைண்டர் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப், நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் போன சம் மாதிரியே எக்ஸ் ஃபுல்லாக ஒரு பக்கம் பிரிச்சுக்கலாம், ஒய்யை ஃபுல்லாக ஒரு பக்கம் நம்ம பிரிச்சுக்க போகிறோம். சரிங்களா, ஸோ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா n உறுப்புகள் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் ஒய் பவர் 4 எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை. சரிங்களா, இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள், இதுலேருந்து காமனாக ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வெளில எடுத்துக்கலாம். இதிலேருந்து காமனாக ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வெளில எடுத்துல என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரு இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் க்யூப், எக்ஸ் ஸ்கொயர் வெளில வந்துச்சுன்னா எக்ஸ் இருக்குமா, ப்ளஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், ப்ளஸ் எக்ஸெட்ரா n உறுப்புகள் மைனஸ் இதுலேருந்து காமனாக ஒய் ஸ்கொயர் வெளில எடுத்துடுறோம். இப்போ மீதி என்ன இருக்கும் பாருங்கள், 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா n உறுப்புகள் இருக்குமா. இப்போ இது பாருங்கள், இப்போ இது எப்படி இருக்குது, இதில் இது ரெண்டுத்துலேயுமே பாருங்களேன், இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு இந்த செட்டு எடுத்துக்கிறோம். இந்த செட்டில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஏவோட வேல்யூ ஏ இஸ் ஈக்குவல் டு 1. இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இதில் வந்து ஏவோட வேல்யூ 1 அண்டு ஆரோட வேல்யூ ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 1. ஸோ எக்ஸ் தான் கிடைக்கும், ஆரோட வேல்யூவும் எக்ஸ் தான் கிடைக்கும். அதே மாதிரி இதில் பாருங்கள் ஏவோட வேல்யூ 1, ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒய் பை 1 இஸ் ஈக்குவல் டு ஒய் தான் கிடைக்கும். ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக அந்த எஸ்என் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நமக்கு தான் எஸ்என் ஃபார்முலா தெரியும் இல்லையா, இந்த எக்ஸுன்றது ஆரை விட பெருசு, எக்ஸுன்றது 1 விட பெருசு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போடலாமா. ஸோ இதனோட ஃபார்முலா எப்படி இருக்கும், எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1, இதுதான் இதோடைய ஃபார்முலா. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இதையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ என்ன சப்ஸ்டியூட் பண்ணுற போகிறோம் பாருங்கள், இங்கே என்ன இருந்துச்சு, எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என் தானே இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏவோட இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கிறோம் இன்ட்டு ஏவோட வேல்யூ 1 இன்ட்டு ஆர் பவர் என்ன எக்ஸ் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 பாப்பா மைனஸ் இந்த ஒய் ஸ்கொயர் எழுதிக்கிறோம். இதில் ஏவோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ ஒய் பவர் n மைனஸ் 1 பை ஒய் மைனஸ் 1. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் இந்த எக்ஸ் ஸ்கொயர் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாமா, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயரை உள்ளே கொண்டு போயிடலாம், ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஒய் மைனஸ் 1. சரிங்களா, இப்போ என்ன வருது, அதை கொஷினில் கொடுத்தா அதே வேல்யூ நமக்கு வந்துருச்சா. ஸோ என நிரூபிக்கப்பட்டது. சரிங்களா,
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.